ஆ கடை வாங்கியிருக்கோம்டா, கடை வாங்கியிருக்கோம். யாருக்காக கடை வாங்கிட்டு வராதுன்னா பாண்டிச்சேரிக்கு வரணும்னா கடை வாங்காமல் வர முடியுமா? என் பக்கத்து வீடா பாண்டிச்சேரி? நினச்சவனே பாண்டிச்சேரி வா, உன்னோட ரெக்கார்டை கொண்டு வா. என்னடா நினச்சிக்கிருக்க? யார்டா உனக்கு இந்த அதிகாரம் கொடுத்தா? ஃபஸ்ட்டு தளபதியை பேச சொல்கிறா. ஆம்பளையா இருந்தால் தளபதியை பேச சொல்கிறா. இந்த மாதிரிலாம் பேசாங்க வைக்காங்க. இவர் நல்லவர்னு பேச சொல்கிறா. நீ அவ்வளோ நல்லவனாடா? அவனை அறுத்து போட்டுருவோம்டா. என்ன வேணாலும் பரவாயில்லடா, என்ன வேணாலும் பரவாயில்லடா. கேஸ் கூடுறா, பரவாயில்லடா. என் வாழ்க்கையேண்டா. இங்கே பாடுறா, இங்கே பாடுறா. என்னடா தெரியும் உனக்கு? என்னடா தெரியும் உனக்கு? எத்தனை பேர்டா உன்னால நாசமாக போய் நிற்கிறாங்க? இன்னும் முடிவெடுக்க முடியணும்னு நினைக்கிறீங்களா? உனக்கு நீ சொல்கிறத ஃபுல்லாக கேட்டு ஆமா சாமி போடுறவங்களுக்கு மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு விஜயண்ணனை புகழ் பரப்புனவங்களே நான் ஒரு 2-3 தலைவர்களை போய் பார்த்தேன். சில தலைவர்களையும் போய் பார்த்தேன். அவங்க ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பேசினதெல்லாம் தளபதி 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 விஜயண்ணே 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 விஜயண்ணேன்னு. இன்னைக்கு எப்படி தெரியுமா? ஓம் புராணம் புஷி ஆனந்த் நல்லவர். திராட்சை பழம் வாங்கிட்டு போனா கூட வண்டியில ஏற்றி விட்டுருவாராம். டேய் நீ அம்பிட்டு நல்லவனாடா? அம்பிட்டு நல்ல வேணா மதுரைக்கு ஏன்டா அப்படி வச்சிருக்க ஒளி மறைவு? கரெக்டா இருறா. உனக்கெல்லாம் இனிமேல் மரியாதையே கிடையாதுடா. நீ என்னடா பண்ணுவ? என்னை தூக்கிடுவியா? இயக்கத்துலேருந்து தூக்குவ. படம் பார்க்காம வேணாம்ன்றியா? படம் தளபதி நடிக்கிற வரைய நாங்கள் ஒரு ரசிகனா இல்லை, ஒரு பொதுமக்களாக படம் பார்ப்போம்டா. உன்னால் என்னடா பண்ண முடியும்? பார்க்கக்கூடாதுன்றியா? பார்க்கக்கூடாதுன்றியாடா? நான் ஒரு பொதுமக்கள்டா. இன்னைக்கே சொல்கிறேன்டா. இயக்கத்தை விட்டு இயக்கத்தை விட்டு நீ ஆரம்பித்த இயக்கத்தை விட்டு தளபதி ஆரம்பித்த இயக்கம்ல உன்னோட வழிமுறைகளை விட்டு நான் வெளில போகிறேன்டா. என்னடா உன்னால் பண்ணிட முடியும்? நானும் ஒரு ஆத்தாப்பனுக்கு பிறந்தவன் தான்டா. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடா. உனக்கு ஜால்ரா தட்டுறவங்க, உன்னைய போட்டு பெருசாக ஃபோட்டோ அடிக்கிறவங்க, தளபதி புகழ் பரப்பாமல் ஓம் புகழை பரப்புறவங்க, போன வருஷம் முந்தா நேற்று நினைக்கிறேன் பொறுப்பாளர் ஆனே. நீங்களும் அந்த பதவியில் கிடையாதுல்ல? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வர்றவங்கள்ட்ட எல்லாம் சைலன்ஸ் வச்ச காரு ஒரு 10 கதையை வச்சிருக்க, பேய் கதையை. ஓட்டிக்கிட்டு இருக்க. நான் கேட்க போறேன், மதுரை தேவர் கிட்ட உண்மையான ரசிகர்கள் இந்த நீ உன்னோட எச்சக்கலை நாயிக அவங்க எல்லாம் விட்டுட்டு உண்மையான ரசிகர்களை கூட்டுட்டு ஒரு நாள் நீ வந்து இறங்குற ஏர்போர்ட்லேருந்து நீ என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறியோ அன்னைக்கு தெரியும் ரசிகர்கள்லாம் என்னான்னு. இந்த சைலன்ஸ் கார் சொல்லுவ பற்றியா? கீங் 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 கீன் சவுண்டு. அந்த சவுண்டுக்கு மேலே எங்கள் சவுண்டு. இதெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க. இதை பற்றியெல்லாம் உனக்கு என்னானே தெரியாது. நாய் 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 நாய். உன்னை நாங்கள் வந்து உன் காலில் விழுகிறாங்க பாரு, அவங்கள செருப்பை கழட்டி அடிக்கணும்டா. ஃபஸ்ட்டு நீ பண்ணல தப்பு. உன் காலில் விழுகிறாங்க, உன் ஃபோட்டோவை பெருசாக போட்டு அடிக்கிறாங்க பாரு. உன் ஃபோட்டோவை போட வேணான்னு சொல்ல, உன் போல பரப்ப வேணான்னு சொல்ல. தளபதி போல பரப்புனா உண்மைக்கே தளபதி போல பரப்பணும். அது என்னடா இன்னமும் உன் பேய் படத்தை ஓட்டிக்கிட்டே இருக்க? யாரை வச்சு யாரா வளர்றது? உண்மையான ரசிகங்களை வளர்த்து விட உனக்கு தெரியுமா? என் மன்றத்தை சேர்ந்தவன் இறந்து போயிட்டான். ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க உனக்கு வக்கில்ல. உனக்கு என்ன மரியாதை? அப்படி எத்தனை பேத்த நீ சரி அதெல்லாம் விட்டுரு. உன்னோட எச்சக்கலை நாய்க மதுரையில் இருக்கான் இல்லை, எவனாவது ஏதாவது ஒன்று பண்ணிப்பாயின்னு நினைக்கிறியா? நீ சொல்றேன்றதுக்காக உண்மையான ரசிகர்கள் கூட உண்மையான வேலையை பார்க்காம உனக்காக பொய் படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பாரு. அதனாலதான் உனக்கு இந்த பல கிளியே, கேவலமான கிளியே எதுனால தெரியுமா? அவங்க எல்லாம் உண்மையா இருந்தவங்க.
அவங்களையும் கெடுத்து வெட்டி ஆக்குன பத்தியா, அதனாலதான் உனக்கு இந்த கிளி. நான் என்ன பண்ணிட போறேன்? 4க்கு 3 போஸ்ட் அடிப்பியா? என்ன தெரியுமா சுகப்பாங்க, 48 பிட்டு அடிக்க முடியுமா, 58 பிட்டு அடிக்க முடியுமான்னு அதையும் நம்பி அடிச்சாங்க, நாசமா போனாங்க. உனக்கு என்ன தெரியும்? கொண்டு வந்தா நீ ஒரு விஜய் என்ன படத்தை அப்படி வச்சுக்கிட்டு இப்படியே இருந்தா எங்களுக்கு ஓட்ட தெரியாதா? என்ன தெரியும் உனக்கு? ஆத்த கண்டியா அழகர கண்டியாடா? டேய் டேய் மொத்த எச்சக்கலை நாய். இப்போ இதை பார்த்துட்டு உன்னோட எச்சக்கலையை ஃபுல்லாக என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதால் ஏமாந்தவங்க என்னென்ன பேசுவாங்கன்னு தெரியும். எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை தலைவா. தலைவனா என் மனித கடவுளை சொல்கிறேன். உன்னையெல்லாம் கோத்த அழக எச்சக்கலையா? டேய் போடா புஷ்டு அங்கிட்டு. உன்னை கிறுக்குத்தனமான மைண்டில் இருக்கேன். போயிரு அங்கிட்டு. உன்னை படத்தை பச்சை குத்துறான் பாரு. மதுரையை சேர்ந்தவன் என் கூட தான் இருந்தான், கௌதம்னு ஒரு பையன். அவனுக்கு தெரியும் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பொறுப்பாளர் மாறும்போது உனக்காக 11 மணி வரையும் உட்காந்துருந்தேன் பாரு. உன் பிள்ளை அப்படி உட்காந்துருக்காதுடா உனக்காக. நீ ஏன் மனசாட்சியை தொட்டு இன்னைக்கு நைட்டு உண்மையான மனுஷனா இருந்தனா, ஆம்பளையா இருந்தனா, மனசாட்சியை தொட்டு உன் மனசாட்சியை தொட்டு நீ என்னென்ன நன்மை பண்ணியிருப்ப, என்னென்ன தீமை பண்ணியிருப்பேன்னு உனக்கு தெரியும்டா. என்னடா பண்ணிடுவ? என்ன செத்து போவா? செத்தே போகும்டா தளபதிக்காக. உனக்காலம் சாக முடியாது. உன்னைய நம்பி இப்போ வர்றான் பாரு. யாரா இருந்தாலும் நான் மதிக்க மாட்டேன். தளபதியை இப்படி கேவலப்படுத்திட்டீங்க விசுவாசி அப்படின்னு சொன்னா நான் தலை குனிவேன். தலை குனிஞ்சு மரியாதை வாங்கிக்குவேன் தலைவா. உன்னைய நம்பியெல்லாம் என்கிட்ட அவனாவது இங்க பேசிக்கினான்னு நினச்சிக்கோ, அவங்களுக்கும் மரியாதை கிடையாது. எத்தனை பேர்த்த கெடுத்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? எவ்வளவு பேர் எப்படி எப்படி இருந்தவங்கன்னு உனக்கு தெரியுமா? இயக்கத்துல யார நீ என்னத்த வளர்த்த? உனக்கு ஜால்ரா தட்டுறவனையும் அல்லு சில்ற எல்லாத்தையும் வளர்த்த. தளபதி என்னையா வளர்த்த? என்ன மயிரை பிடிங்கிட்ட? என்ன பாண்டிச்சேரினா எங்க அப்பத்தா வீடு வீடா? எத்தனை மாசம் வந்திருப்பாங்க? எத்தனை பேத்துக்கு நீ பதவி போட்ட? சரி போட்ட, விஜய் அண்ணன் கையெழுத்த போட்டு போட்ட, எல்லாம் உண்மையானவங்களா? உனக்கு என்ன தெரியும்? ஆ